Listen student, in your book, third detail, evaluate the contribution of Ramakrishna Paramahansa and Swami Vivekananda to regenerate Indian society. Indian society la Swami Vivekanandarodayum ராமகிருஷ்ண பரமஹம்சையான பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உன்னோட இதில் இருக்கிறது தேர்டு டீட்டெயில். ஃபஸ்ட்டு டீட்டெயில் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். செகண்ட் டீட்டெயில் உன்னோட புக்கில் இருக்க தேர்டு டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த தேர்டு டீட்டெயில் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்னு சொல்லி இப்போ படித்தோமா அந்த கொஷின். ராமகிருஷ்ணா பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோ. டேக் யுவர் பேஜ் நம்பர் 70ல் உன்னோட புக்கில் 5th லைன் பாருங்கள். ராமகிருஷ்ணா பரமஹம்சான்னு உங்கள் புக்கில் 5th லைன் இருக்கும். இதுதான் தேர்டு டீட்டெயில். இதில் இருந்து ஃபுல்லாக இந்த ஜீவா ராமகிருஷ்ணா பரமஹம்சா அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதுக்கு கீழேயும் ராமகிருஷ்ணா மிஷின் அப்படின்னு இருக்கும். ராமகிருஷ்ணா மிஷின் இருக்காமா அதுலேயும் பாருங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு ராமகிருஷ்ணா ப்ரைமரி அச்சீவ்மெண்ட், இதுவும் இதோட கண்டினியூஷன் தான் தேர்டு டீட்டெயில். இதுவும் தேர்டு டீட்டெயில். தேர்டு டீட்டெயிலில் அப் டு அப்ராட் ஆஃப்டர் ஹிஸ் டெத் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. இதுவும் தேர்டு டீட்டெயிலோட வரும். நெக்ஸ்ட் ஒன் இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணா பரமஹம்சா, செகண்ட் ராமகிருஷ்ணா மிஷின் போட்டுக்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. சுவாமி விவேகானந்தா அஸ் த இதிலிருந்து குரு ஆஃப் ராமகிருஷ்ணா பரமஹம்சா அப்படின்னு போட்டுக்கோ. டிஸ்சாட்டிஸ்ஃபைடு இது எல்லாமே தேர்டு டீட்டெயிலோட பாயிண்ட் வைஸ் தான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்சாட்டிஸ்ஃபைட்லேருந்து ஹிந்து சொசைட்டி, ஹிந்து சொசைட்டி வரைய மார்க் பண்ணிக்கோங்க. ஹிந்து சொசைட்டி வரைய நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. ஹீ பிகேம் த ஃபேமஸ் இருக்காமா, ஹீ பிகேம் த ஃபேமஸ் அப் டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக சிக்காகோ வரைய மார்க் பண்ணிக்கும். அடுத்து பாருங்கள் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். மெனி ஆஃப் அப்படின்னு இருக்கா, லாஸ்ட் பாயிண்ட் வந்துருங்க. லாஸ்ட் பாயிண்ட்டு மெனி ஆஃப் த யங் பீப்புள். இது ஃபுல்லாக என்ன எழுதணும், தேர்டு டீட்டெயில். ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணா அது வரை பற்றி எழுதணும், ராமகிருஷ்ணா மிஷின் எழுதணும், அடுத்து சுவாமி விவேகானந்தா அப்படின்னு. இது ஃபுல்லாக ஓம் புக்கில் இருக்கக்கூடிய தேர்டு டீட்டெயில். இப்போ நியூவாக புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது செகண்ட் டீட்டெயில் மார்க் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிவைவல்சமில் தியோசிஃபிக்கல் சொசைட்டி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், தியோசிபிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பிரம்ம ஞான சபை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. த தியோசிபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை மேடம் ஹெச்பி பிளவஸ்கை அப்படின்றவங்க தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. 1831 to 1891 அண்ட் கோனல் எஸ் ஆல்காட், ஹெச்எஸ் ஆல்காட், கோனல் ஹெச்எஸ் ஆல்காட் 1832 to 1907 founded in the USA. the Theosophical Society-யை வந்து யூஎஸ்ஏல பிளவஸ்கை அப்படின்றவங்க, கோனல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்றவங்க தான் ஃபவுண்டராக இருக்காங்க. இன் 1875 it later shifted to India at அடையார், சென்னை in 1886. அடையாரின் சென்னை அடுத்து இதே சபையை வந்து அடையார் சென்னையில் அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க ஆரம்பிக்கிறாங்க. தியோசிபிக்கல் சொசைட்டி ஸ்டிமுலேட்டட் எ ஸ்டடி ஆஃப் ஹிந்து கிளாசிக், எஸ்பெஷலி த உபனிஷத் அண்ட் த பகவத்கீதா. உபநியாசம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஹிந்து சொசைட்டியில் ஹிந்து கிளாசிக் அப்படின்னா செவ்வியல் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து கிளாசிக்ஸ் நூல் அப்படின்றது வந்து செவ்வியல் நூல், முதன்மை நூல், ஹிந்து மறை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உபன்யாசம் அண்டு பகவத்கீதாவில் படிக்கிறதுல இருந்து தான் கிடைக்கிது. The Theosophical Society also played an important role in the revival of Buddhism in India. புத்திசம் இந்தியாவில் புத்த மதம் பரவுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. எது? தியோசபிக்கல் சொசைட்டி, இந்த பிரம்ம ஞான சபை அப்படின்றது. Western interest in Hindu's culture, scriptures gave educated Hindus great pride in the traditional and கல்ச்சர். வெஸ்டர்ன் இந்த மேற்கத்திய உங்களுக்கு கூட நம்மளோட ஹிந்துசம் அப்படின்றது ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய நூல்களை படிக்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் நம்மளோட கலாச்சாரங்களை அண்ட் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு என்ன, அதுக்கு ப்ரைடு, ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட். அன்னி பெசண்ட்டோட நம்ம ஹிந்து சொசைட்டிக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன பங்கு செஞ்சாங்க. இன் இந்தியா த மூமெண்ட் பிகேம் த ஃபர்தர் பாப்புலர் வித் த எலெக்ஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் 1847 to 1933. It is the president after the death of ஆல்காட். ஆல்காட் அப்படின்றவங்க தான் தியோசபிக்கல் சொசைட்டி ஆரம்பித்தாங்க. ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட இறப்புக்கு பிறகு இந்த சொசைட்டியை எடுத்து நடத்தினவங்க அன்னி பெசன்ட். She played a role in the Indian nationalist politics and formed the Home Rule League, demanding the home rule to India on the lines of Ireland. அயர்லாண்ட் இவங்க இந்தியா ஹிந்துஸோட கல்ச்சர்ஸ் சொசைட்டிக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸோட பொலிட்டிக்ஸ்க்கு அரசியல்லையும் தலையிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, சுயாட்சி வேணும், ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னா தனக்கு நம்ம நாடு நமக்கு மட்டும்தான் சொந்தம், அதான் ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அயர்லாண்டில் எப்படி தன்னாட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கு என்ன கொடுக்கணும், தன்னாட்சி கொடுக்கணும் அப்படின்னு போராடியிருக்காங்க. Annie Besant spread theosophical ideas through her newspaper called New India and Commonweal. இவங்களோட ஐடியாஸ், இந்த தியோசபிக்கல் சொசைட்டியை பற்றியும் இவங்களோட தாட் ஐடியாஸ் எல்லாத்தையும் எதன் மூலம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க பீப்புள்ஸ்க்கு அப்படின்னா நியூஸ் பேப்பர். இவங்களோட நியூஸ் பேப்பர் நேம் வந்து நியூ இந்தியா அண்ட் காமன்வெல். இந்த நியூஸ் பேப்பர் மூலமாக தியோசபிக்கல் சொசைட்டியில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நவ் வி கம்ப்ளீட்டட் ஹிந்து ரிவைவலிசம். ஹிந்துவோட புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்கிறத நம்ம மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்றத முடிச்சிட்டோம். இதோட நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆன்டி கேஸ்ட். நெக்ஸ்ட் நவ் வி ஆர் கோயிங் டு see the ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட். ஜாதி எதிர்ப்பு இயக்கம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட். ஃபஸ்ட்டு பர்சன் இஸ் த ஜோதி பாப்புல். ஜோதி பாப்புல் அப்படின்றவர் தான் இதில் ஒரு இம்பார்ட்டான பைனர் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிபா கோவிந்தராவ் புலே வாஸ் born in 1827 in மகாராஷ்டிரா. ஜோதிபா கோவிந்த புலே அப்படின்றது தான் கோவிந்தராவ் பியூலே அப்படின்றது தான் இவரோட ஒரிஜினல் நேமு. 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. ஹீ ஓப்பன்ட் த ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிலிட்டிஸ் இன் 1852 இன் பூனா. தன்னோட ஃபஸ்ட்டு அன்டச்சபிலிட்டி, தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அவங்களாம் லோ கேஸ்ட் பீப்புள், டிப்ரெஸ்டு பீப்புள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்காக 1852 பூனாவில் ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காரு. ஹீ லான்ச்டு ஹிஸ் சத்யசோபக் சமாஜ் அப்படின்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, உண்மை ஆளுபவர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன் 1870 ஆரம்பிச்சிருக்காரு. டு ஸ்ட்ரேட் த நான் பிராமின் மாசஸ் டு த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து சுயமரியாதை அப்படின்றது நான் பிராமின் இல்லாதவங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூலே அப்போஸ்டு சைல்டு மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். பூலே வந்து எதை அப்போஸ் பண்ணுறாங்க, சைல்டு மேரேஜ். எதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, விடோ ரீமேரேஜ்.
ஜோதிபா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் சாவித்ரிபாய் பூலே, இவங்களோட ஒய்ஃப் பேர் சாவித்ரிபாய் பூலே, devoted their lives for the upliftment of the depressed classes and women. இவங்களும் தன்னோட ஹோல் லைஃபுமே எதுக்காக போராடி ஒத்துழைச்சிருக்காங்க அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸ், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அண்ட் உமன்ஸ்க்காகவும், பெண்களுக்காகவும். ஜோதிபா ஓப்பன் த அர்பனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ், நிறைய அனாதை ஆசிரமங்களும் அண்ட் ஹோம்ஸ், விதவைகளுக்காக ஒரு ஆசிரமங்களும் அமைச்சிருக்காங்க. His work, Kulamkari means slavery, as an important text and summarized many of the radical ideas. குலம்கரி அப்படின்ற ஒரு புக்கு மூலமாக, அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு புக்கில் தன்னோட ஐடியாஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்கா? ஜோதிபா புல். நம்ம ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது நாராயணகுரு. ஸ்ரீ நாராயணகுரு அப்படின்றவர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ரீஃபார்மர்ஸ். born to poor parents in கேரளா, ஒரு புவர் ஃபேமிலியை பிறந்தவர், கேரளாவில் பிறந்தவர். நாராயணகுரு 1854 to 1928 evolved into poet and scholar in மலையாளம், தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். நிறைய ஒரு புவர் ஃபேமிலியில் செஞ்ச ஒரு பாமின் தான் இவர் நாராயணகுரு. இவர் நிறைய லாங்குவேஜஸ் ஸ்காலர்ஸ், பொயட்டாக இருந்திருக்காங்க. மலையாளம், தமிழ், சான்ஸ்கிரிட்டில். டிஸ்ட்ரிபியூட்டட் பை த டெரிபிள் கேஸ்ட் ட்ரைரானி தட் த லோயர் கேஸ்ட் பீப்புள் சஃபர்டு. அந்த கேஸ்ட் பிரிவு, ஜாதி பிரிவுனால இவர் என்ன செஞ்சுருக்காங்க, லோயர் கேஸ்ட் பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகிறத பார்த்துருக்காரு. ஹீ டெடிகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த அப்ரஸ்டு. என்ன செய்கிறாங்க, இவர் அவங்களோட நலனுக்காக தன்னோட வாழ்க்கையில் ஒரு பார்ட்டையே என்ன செஞ்சுருக்காரு, அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீ செட்டப் ஸ்ரீ நாராயணா தர்ம பரிபாலனா யோகம், an organization to work for the upliftment of the depressed classes. டிப்ரெஸ்ட், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேர் தான் ஸ்ரீ நாராயணா தர்ம பரிபாலன யோகம் அப்படின்றது. he established a grand temple at அருவிபுரம் and it dedicated it to all. இதை இவங்களுக்காக, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு பப்ளிக் இருக்கிற பிளேஸில் போகக்கூடாது, பப்ளிக் டேங்க்கில் தண்ணி எடுக்கக்கூடாது, ஊருக்கு வெளிப்புறமாக அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே மட்டும்தான் லீவ் பண்ணணும். அதனால் இவங்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு, அருவிபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு டெம்பிளை பில்ட் பண்ணியிருக்காங்க. திங்கர் அண்ட் ரைட்டர்ஸ் சச்சஸ் குமரன் ஆசான் அண்ட் டாக்டர் பல்பு were influenced by his ideas and carried forward the movement. இவங்களோட சேர்ந்து ஒரு ரைட்டர்ஸ் குமரன் அண்ணன், பால்பு அப்படின்றவங்களும் சேர்ந்து இவங்களோட ஐடியாஸில் துணையாக ஒத்துழைச்சாங்க, கோஆர்டினேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஐயன்காளி. ஐயன்காளி வாஸ் born in வெங்கனூர் இன் திருவனந்தபுரம். தென் இட்ஸ் அ பிரின்சி ஸ்டேட் ஆஃப் திருவாங்கூர் கவர்மெண்ட்டில் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். வெங்கனூர் என்ற ஊரில் 1863 பிறந்திருக்காங்க. The discrimination he faced a child turned him into a leader of an anti-caste movement and who later fought for basic rights including access to the public ஸ்பேஸ் அண்ட் என்ட்ரி டு ஸ்கூல். இவங்களும் அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்கனால இந்த ஸ்கூலுக்குள்ளே போகக்கூடாது, பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய சஃபர் ஆகியிருக்கார். இவரே இவரோட கேஸ்ட் கம்மியான கேஸ்ட் அப்படின்றதுனால சஃபர் ஆகியிருக்காங்க. இன்ஸ்பயர்ட் பை ஸ்ரீ நாராயணா குரு, ஐயன்காளி ஃபவுண்டட் சாது ஜன பரிபாலனா சங்கம். எதை ஆரம்பிக்கிறாங்க, நாராயணகுரு மாதிரி இவர் நாராயணகுருவால் இம்ப்ரெஷன் ஆகி எதை ஃபவுண்ட் பண்ணுறாரு அப்படின்னா சாது ஜன பரிபாலனா சங்கம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. இது அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த புவர்ஸ் பீப்புளுக்கு ஒரு பாதுகாப்பு மையம் அப்படின்றத 1907 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு.
இதோட இந்த ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the Tamil Nadu social movement and Islamic reforms. Okay, thank you students. Listen, 5th 2-mark question. Listen students, in your book 8th 2-mark question, highlight the work done by Jyoti Papul for the welfare of the poor and marginalized அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கான். அதில் இந்த ஃபுல் பேராகிராஃப் ஜோதி பாப்புல் அப்படின்னு இருக்குல்ல, இதிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஹீ பப்ளிஷ்டு, ஹீ ஓப்பன்ட் அப் டு இந்த உமனுக்காக வேறு இதில் இவங்க வந்து நிறைய மூமெண்ட் ஏற்படுத்தினாங்க. இதில் ஒரு 3 பாயிண்ட்டு. ஹி அப்போஸ்டு சைல்டு மேரேஜ், சப்ரஸ்டு த விடோ ரீமேரேஜ், உமன்ஸ் அந்த ஸ்கூல் ஆரம்பித்தது, அப்ளிமெண்ட் ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அண்ட் உமன், இதெல்லாம் வந்து 3rd டீட்டெயிலில் நீங்கள் ஜோதி பாப்புல்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் we will இதான் இந்த லெசன் தான் இந்த வீக்குள்ள டெஸ்ட்டு. 2 மார்க் அண்ட் 5 மார்க் 1 மார்க், 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்கு இந்த வீக் இந்த இதில் இந்த வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுதணும். ஓகே, தேங்க்யூ.